மிகவும் பிரியமானவர்களே, இந்த வாழ்வு தரும் வார்த்தை என்கிற நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். நம்முடைய இல்லங்களிலே இருந்தே தேவனை உயர்த்துகிற இந்த பாக்கியத்தை தேவாதி தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு பெரிய பிரார்த்தனையோடு கூட இந்த நிகழ்ச்சியை நாங்களும் தொடங்குகிறோம். ஆண்டவர் உங்களை மெய்யாகவே ஆசீர்வதிப்பார், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு மனதோடு நாம் தேவனை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். கூட சேர்ந்து நீங்களும் ஆண்டவரை பாடுங்க, மகிமைப்படுத்துங்க. என்ன அப்படின்னா, பைபிளில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். பரிகாரம் செய்கிறதுக்காக ஆங்காங்கே ஓடிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? நிறைய சூழ்நிலைகளில் மனிதர்கள் இந்த பாவத்துக்கு என்ன பரிகாரம் செய்யலாம், இந்த பரிகாரம் என்ன விதமான பரிகாரம் செஞ்சா என்னுடைய சாபம் தொலையும் சொல்லி நிறைய பேர் பரிகாரம் செய்யும்படியாக அநேக இடங்களுக்கு அலைகிறார்கள், அநேக இடங்களை தேடி போகிறார்கள். ஆனால் இயேசுநாதர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? இந்த ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நீ எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உன் பாவத்துக்காக, உன் அநியாயத்தை, உன் அக்கிரமத்தை, உன்னுடைய மீறுதல் எல்லாவற்றையும் நான் சுமந்து கொண்டேன். உன்னுடைய பாவங்களை, உன்னுடைய பாவத்தினுடைய தண்டனையை நான் சுமந்து கொண்டேன். நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். கர்த்தர் என்ன தெரியுமா? நானே உன்னை குணமாக்குகிறவர், நானே உன்னை குணமாக்கும் கர்த்தர். இந்த வேளையிலும் கூட அந்த ராஜாவை உயர்த்த போகிறோம். நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். நம்ம ஆண்டவருடைய காயங்களால் நாம் குணமாகிறோம். அவர் பட்ட அடிகள் ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை உறுதி பண்ணிட்டு போயிருக்குது. உணர்ந்தவர்களாக ஆமென். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம பாடி ஆண்டவரை உயர்த்துவோமா? பலவீன நல்ல பலவான் நான், தேவன் சொன்னார். பலவீன நல்ல பலவான் நான், தேவன் சொன்னார். பலவான் நான், தேவன் சொன்னார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆனந்தமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆரோக்கியமே. ஹல்லேலூயா ஆரோக்கியமே. நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால், புண்ணியரின் காயங்களால். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆனந்தமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆரோக்கியமே. ஹல்லேலூயா ஆரோக்கியமே. யெகோவா தேவன் இந்த நல்ல பரிகாரி. யெகோவா தேவன் இந்த நல்ல பரிகாரி, இந்த நல்ல பரிகாரி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆனந்தமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆரோக்கியமே. ஹல்லேலூயா ஆரோக்கியமே. இயேசுவின் ரத்தம் பிடிப்போக்கும் நல் மருந்து. இயேசுவின் ரத்தம் பிடிப்போக்கும் நல் மருந்து, பிடிப்போக்கும் நல் மருந்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆனந்தமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆரோக்கிய
ஆரோக்கியமே, அல்லேலூயா ஆரோக்கியமே. கவலைப்படாதீங்க, அவருடைய தழும்புகளால நாம குணமாயிட்டோம். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். வியாதி, பலவீனம், பிசாசனுடைய போராட்டம், மாந்திரீக கட்டுகள், பில்லி சூன்யம், எதுனாலும் சரி அவர் முன்னால நிற்கவே முடியாது. நீங்க உங்க மனசுல தேவனை உயர்த்துங்க. உங்களுடைய சத்தம் உயரட்டும். பிசாசனுடைய சத்தத்தை உயர விடாதீங்க. பிசாசனுடைய கூக்குரல், ஐயலாமையினுடைய கூக்குரல், வறுமையினுடைய கூக்குரல், இதையெல்லாம் உயர விடாதிருங்கள். துதியின் சத்தத்தை உயர்த்துங்க. வீடுகளில் ஆண்டவரை துதிக்கிற சத்தத்தை உயர்த்துங்க. அப்படி உயர்த்தும் பொழுது நாம் எல்லா துன்பங்களுக்கும் நீங்களாகி, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நம்ம சகல பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை ஆகி ஒரு பெரிய மீட்பை கண்டடைவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. உங்கள் குரல் உயரட்டும், உங்களுடைய சத்தம் உயரட்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைகளுடைய அந்த சத்தத்தை உயர பண்ணுங்க. பிசாசு ஒரு வேளை வந்து உன்னை அழிக்காம விட மாட்டேன், உன் குடும்பத்தை இன்னைக்கு எல்லாத்தையுமே நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பிசாசனுடைய குரல் ஓங்கிட்டு இருக்குன்னா உங்க குரல் உயரட்டும். இயேசுவின் பிள்ளைகளுடைய குரல் உயரட்டும். இல்ல பிசாசே, என் தேவன் என்னை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. துதியின் கீதங்கள் இசைப்போம். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்திலையும் ஒரு பெரிய மாற்றத்தை, ஹல்லேலூயா, நம்ம காணும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவார். கவலைப்படாதீங்க. அந்த தேவாதி தேவனுடைய அந்த வல்லமையுள்ள சத்தம், ஆமென், காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுமா. அந்த சத்தம், அதுக்கு ஒரு பவர் இருக்குது, அதுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. கண்டிப்பாக நம்முடைய குடும்பத்தில் காணப்படுகிற தேவையற்ற சத்தங்களை எல்லாம் தேவனுடைய வார்த்தையின் சத்தம் அதட்டுவதாக இப்பொழுதே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரங்கர்த்தாவே. அப்படியே கண்களை மூடி, ஆமே, ஒரு விசை தெய்வத்தை நோக்கி, ஆமே, ஆண்டவரே ஸ்தோத்திர ஐயா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஐயா. எல்லாருடைய குடும்பங்களிலும் ஓங்கி ஒலிக்கிற, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், புயலுடைய சத்தங்கள் ஓயட்டும். ஆமென். தேவ ஜனத்தினுடைய சத்தம் உயரட்டும் கர்த்தாவே. புயலுடைய சத்தம் ஓய்ந்து போகட்டும். தேவ ஜனத்தினுடைய சத்தம் உயரட்டும் ஐயா. ஆக்கிரமித்து சீறுகிற அலைகளுடைய சத்தங்கள் ஓய்ந்து போகட்டும். இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தேவனுடைய சத்தமும் தம்முடைய ஜனத்தினுடைய சத்தமும் உயரட்டும். ஆர்ப்பரிப்பு உண்டாகட்டும் கர்த்தாவே. தேவையற்ற சஞ்சலங்கள், தேவையற்ற போராட்டங்கள் எல்லாம் விலகி போவதாக ஆண்டவர் ஆளுகை செய்யும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் நம்மை ஒரு காலம் கைவிடுகிற தேவன் அல்ல. இந்த வேளையிலும் கூட நாம் எல்லாரும் ஒரு வசனத்தை நாம் தியானம் பண்ண போகிறோம். இந்த கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே வந்த பிறகு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஸ்லாக்கியம் கொடுக்கப்படுகிறது. ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பாக்கியமான ஒரு வாழ்வு. அது என்ன அப்படின்னா, பைபிள் சொல்லுது, யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 1வது அதிகாரத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்டியானிட்டி நமக்கு அந்த ஆண்டவர் நமக்கு என்ன ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் தெரியுமா? அவரை ஏற்றுக்கொண்டால் நாம் அவருடைய பிள்ளைகள் என்கிற ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தோடு நாம் செயல்படும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நிறைய வேளைகளில் இந்த பிள்ளைகள் என்கிற அதிகாரம் செயல்பட முடியாதபடிக்கு நம்ம கிட்ட நிறைய குறைவுகள் ஒரு வேளை இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் நல்லா போயிட்டே இருக்கிறோம். நல்ல ஒரு பைக் இருக்குன்னு வைப்போம். பைக்கில் நான் போயிட்டே இருக்கிறேன், கடவுள் கிருபையினால் நல்லா தான் போயிட்டே இருக்கும். மெனக்கிட்டு கடவுள் என்னை காப்பாற்றுவார்னு சொல்லி 2 டயர்லையும் காற்றை பிடுங்கி விட்டு ஓட்டினா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு அடி கூட வண்டி நகராது இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 2 டயரையும் எம்டி ஆக்கிட்டு வேணும்னே கடவுள் என்னை நடத்துவார், தேவன் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு 2 டயர்லையும் காற்றை பிடுங்கி விட்டு ஓட்டினா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் நிறைய பேருடைய லைஃப்பில் தேவன் விரும்புகிற சில நல்ல காரியங்கள் இல்லாமல் போகிறதுனால கர்த்தர் இல்லை, நம்மளே சில வேண்டாத விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் வளர வைத்து கொண்டிருக்கிறோம். பைபிள் சொல்லுவது தெரியுமா? மனிதன் எதை விதைப்பானோ அதையே அறுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான், தேவனுடைய அதிகாரத்திற்குட்பட்டவர்கள் தான், கிறிஸ்தவர்கள் தான், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் தான்.
ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருக்கிறீங்க. தேவனை தேடுறதுல ஒரு குறைவு இல்லை, எல்லாமே இருக்குது. ஆனால் சில நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அதற்கான அடையாளங்களும் காணப்பட வேண்டும் அல்லவா? யார் கடவுளுடைய சமூகத்தில் நிலைநிற்க முடியும்? யார் அவருடைய பருவத்தில் நிலைச்சு நிற்க முடியும் தெரியுமா? பைபிள் சொல்லுது, நான் தேவனுடைய பிள்ளைன்னா அவருடைய குணாதிசயத்திற்கு பங்காளியாக இருக்கிறேன் இல்லையா? அவருடைய பிள்ளை அப்படின்னா அவர் நடந்தது போல் நானும் நடக்கணும் இல்லையா? இன்றைக்கி நிறைய வேளைகளில் கிறிஸ்தவர்கள் அந்த அடையாளத்தை இழந்து போகிறதுனால, நிறைய அநியாயங்களுக்கு உட்படுகிறதுனால தங்களுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். சில காரியங்கள் ஆசீர்வாதம் போல தோணும், ஆனால் அது ஒரிஜினலான ஆசீர்வாதம் கிடையாது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் வட்டிக்கு விட்டு பிழைக்கிறாங்க. வட்டிக்கு கொடுக்கிறது ஒரு மிகப்பெரிய பாவம். பைபிள் சொல்லுது இல்லையா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. கடவுள்கிட்ட சேர முடியாத அளவுக்கு இந்த பண ஆசை ஒரு மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரித்து விடுகிறது. பணம் பிரச்சனை இல்லை. சில கிறிஸ்தவர்களை நான் பார்த்துருக்கிறேன், இந்த பணத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கசக்கி புழிஞ்சு, எங்கே கொடுத்தாலும் அதை ஒரு மாதிரி கசக்கி புழிஞ்சு கொடுப்பாவ. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, இந்த பொல்லாத பிசாசை கட்டுகிறேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை. பணத்தை பற்றி ஆண்டவர் ஒரு நாளும் பேசலை, பண ஆசையை பற்றி பேசுகிறார். பணம் தேவையானது தான், அது நிறைய விஷயங்களுக்கு உதவி செய்கிறது. பணம் பிரச்சனை இல்லை. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அப்படியானால் பணம்னா என்ன, பண ஆசைனா என்ன? கிறிஸ்தவர்கள் தான், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் தான், தேவனுடைய பிள்ளைகள் தான், இன்னும் சிலர் ஊழியம் கூட செய்கிறாங்க. ஆனாலும் கூட இந்த பண ஆசையை விட்டு, இந்த பொருளாதார ஆசைகளை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பொல்லாத குணாதிசயம் தொற்றிக்கொள்ளுகிறது. அது என்ன அப்படின்னா பண ஆசை. பைபிள் சொல்லுது அதுதான் கெட்டது. பணம் பீரோவில் இருக்குது. பணத்துக்கும் பண ஆசைக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்கிறேன். பணம் பீரோவில் இருக்குது, பண ஆசை இருதயத்தில் இருக்குது. ஆண்டவர் பீரோவில் இருக்கிறத பற்றி பேசல, இருதயத்தில் இருக்கிறத பற்றி பேசுகிறார். இருதயத்தினுடைய குணாதிசயங்கள் மாறணும். இருதயத்தில் பணத்தின் மீது ஆசை, இந்த பண ஆசையினால தான் நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? வட்டிக்கு விடுறது. பைபிள் சொல்லுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 15வது சங்கீதத்தில் இப்படியாக சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடார மறைவிலே நம்மளை ஒளித்து வைப்பாராம். யார் உம்முடைய கூடாரம்? அதாவது கர்த்தருடைய பாதுகாப்பு. கூடாரம்ன உடனே வெறுமனே ஒரு நம்ம சபை மட்டுமல்ல, நாம் செல்லுகிற ஆலயத்தை மட்டுமல்ல, ஒரு பாதுகாப்பான இடம், ஒரு பாதுகாப்பை குறிப்பிடுகிற. கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? ஒரு பாதுகாப்பான இடம். நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் நமக்கு மறைவிடமாக இருக்கிறார். அதைத்தான் இங்கே சொல்கிறாரு, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? அவருடைய பாதுகாப்பான அந்த இடத்துக்குள்ளே யார் இருப்பான் தெரியுமா? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? அவருடைய சமூகம். சுருக்கமாக சொல்ல போனால் அவருடைய சமூகத்தில் அவர் கூட எந்த தீங்கும் இல்லாமல் பத்திரமாக சுகபத்திரமாக யார் இருப்பான் என்று சொன்னால், பைபிள் சொல்லுது, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அவன் தன் நாவினால் புறங்கூறாமல், தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல், தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். அதில் அப்படியே சொல்லிட்டே வரும்போது சொல்கிறாரு, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும். 5வது வசனம் முடிக்கும்போது சொல்கிறாருங்க, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறவன். அப்போ உங்கள் யோசிச்சு பாருங்க, நாம் நம்முடைய பணத்தை இன்னமும் கிறிஸ்தவர்களாகிய நாம் வட்டிக்கு கொடுத்து தான் பிழைக்கிறோம் அப்படின்னா பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அந்த அதிகாரத்தை ஒரு அற்பமாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? அதுக்கு அந்த அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு தேவையில்லாத விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய வேளைகளில் நாம் நிறைய பேர் குடிக்கிறது கிடையாது. அது காரணம் என்ன தெரியுமா? எங்கள் அப்பாவினுடைய பெயர் கெட்டு போகும், இப்படியெல்லாம் சொல்கிறவங்கள நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
சில இடங்களில் ரொம்ப நியாயவானாக உத்தமனாக நடந்து கொள்வார்கள். ஏன் தெரியுமா? எங்கள் தாத்தா அப்படி, எங்கள் அப்பா இப்படி, அவர் பிள்ளையாகிய நான் எப்படி இப்படி இருக்க முடியும்? ஸ்டேட்டஸை விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்காக, தன்னுடைய அப்பாவினுடைய பெருமையை காப்பாற்றுவதற்காக நல்லவர்களாக இந்த பூமியிலே நிறைய பேர் வாழ்கிறாங்க. நான் சொல்கிறேன், நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். பைபிள் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். இந்த அதிகாரத்தை அது மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி, தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத விஷயத்தில் தலை போட்டு நிறைய பேர் தங்களுடைய வாழ்வை கெடுத்து கொள்ளுகிறார்கள். நான் சொல்கிறேன், நிறைய பேருடைய வாழ்வு கெட்டு போனதுக்கு கடவுள் மேலே பழிய போடுறீங்க. ஆண்டவரே, எனக்கு ஏன் இது நடந்துச்சு, ஏன் இப்படி என்னை கைவிட்டுட்டீர்? ஆண்டவர் கைவிடலை. ஆண்டவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். அவர் தம்முடைய வார்த்தையிலே உண்மை உள்ள தெய்வம். நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? நம்முடைய செயல்களினாலே, நம்முடைய நடக்கைகளினாலே தேவனுக்கு விரோதமான பல பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒன்று, பணத்தை வட்டிக்கு கொடுத்து சம்பாதிக்கிறது. அநேக குடும்பங்கள் தரித்திரப்பட்டு போனதுக்கு காரணம், பணம் வருது, வட்டிக்கு விட்டால் பணம் வருது அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அது மெய்யான ஆசீர்வாதம் கிடையாது. அநேகர் இதன் நிமித்தம் சாபத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறோம். எத்தனை ஆயிரங்கள் தெரியுமா? இன்னும் சிலர் ஒரு 1,00,000 ரூபா முதல், அதாவது கடனாக கொடுத்திருந்தால், அந்த கடனுக்கு மிஞ்சி 1,50,000 ரூபா வரைக்கும் வட்டியே வாங்கி சாப்பிட்ருப்பாங்க. ஆனாலும் கூட அதை கொடு என்று சொல்லி நிறைய பேர் அவங்கள போட்டு மனதை காயப்படுத்தி வருத்தி எவ்வளவோ அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். வட்டியை கொடுக்க முடியலை அப்படின்னா தெருவில் விட்டு திட்டுறது, கேவலப்படுத்துறது, அநியாயமாக நடந்து கொள்வது, பொருட்களை சேதப்படுத்துறது, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை கிறிஸ்தவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இப்போ நல்லா இருந்தது போல இருக்கும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எல்லாவற்றிற்கும் எல்லா கிரியைகளுக்கும் பலன் உண்டு. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பைபிள் சொல்லுது தெரியுமா? நம்ம பரலோகத்துக்கு போகும்போது என்னத்தை கொண்டு போகிறோம்? பைபிள் சொல்லுது, அவர்கள் கிரியைகள் அவர்களுடனே கூட போகும். கிரியைகள் அவர்களுடனே கூட போகுமா? ஐயோ, செத்த பிறகு நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, சாகும்போது எதுவும் கொண்டு போகிறதும் இல்லை. கொண்டு போவீங்க, கண்டிப்பாக கொண்டு போவீங்க. எதை கொண்டு போவீங்க தெரியுமா? பணத்தை, பொருளை, வீட்டெல்லாம் கொண்டு போக முடியாது. கிரியைகளுக்கான பலனை நாம் அடைய வேண்டும் அல்லவா? கிரியைகள் கூடவே போகும். அவர்களுடைய கிரியைகளும் அவர்களோடு கூட போகும்னு வேதம் சொல்லுகிறது அல்லவா? கண்டிப்பாக இந்த உலகத்தில் வாழும்போது ஒருத்தனுக்கு இந்த மாதிரி வட்டிக்கு விட்டு அவனை எவ்வளவு காயப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்குள்ளே காயப்படுத்தி, கேவலப்படுத்தி, அவமானப்படுத்தி நிறைய குடும்பங்களை நான் அறிந்திருக்கிறேன். கணவன் இல்லாத வீடுகளிலே, கணவன் இல்லாமல் தன் பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிற தாய்மார் அவசர தேவைக்காக ஒருவரிடத்தில் போய் கடன் வாங்கினால் கூட அந்த கடனுக்கு சரியான டேட்டில் வட்டி கொடுக்க முடியாதபடியினாலே எவ்வளவு கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்துகிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கும் சொல்கிறேன், பணத்தை வட்டிக்கு விட்டு தான் பிழைக்கணும், வாழணும் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம அந்த கிறிஸ்தவர்களுக்குரிய ஆசீர்வாதங்களை ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நிறைய விஷயங்களை மன்னிச்சே விட்டுட்டார், நிறைய விஷயங்களை மறந்தே போயிட்டார். நிறைய காரியங்களை இன்றைக்கும் கூட நாம் மனசில் இருந்து அதை அழிக்க முடியலை. பார்த்தீங்களா? அவர் எவ்வளோ பாவங்களை நமக்கு மன்னிச்சிருக்கிறார். இந்த பாவங்களுக்கு, அதாவது எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நம்ம ஜெபம் பண்ணுறோம் தெரியுமா? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கே மன்னித்தோம்? ப்ராக்டிக்கலாகவே சொல்லி பார்த்தா எங்கே மன்னிச்சிட்டோன்னு நினைக்கிறீங்க? மன்னிக்க கூட சொல்லியிருக்காரு, கடனாளிகளுக்கு மன்னிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம மன்னிக்காமல் இருக்கிறதே பெரிய தப்பு. இதில் இன்னொரு பக்கம் கூடுதலாக போய் கடனுக்கு வட்டியை வேற போட்டு வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ரொம்ப பெரிய தவறு பண்ணிகிட்டு இருக்கிறோம். பைபிள் சொல்லுது, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நிறைய கிறிஸ்தவ அதிகாரிகள் பரிதானம் வாங்குகிறார்கள். கிறிஸ்தவர்கள் தான். பேர் ஆதியாகமத்திலேருந்து ஆதாம்லேருந்து தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் வரைக்கும் சூப்பர் பேராக வச்சுருக்கிறது.
ஆதாம்ங்கிறது, யோவான்ங்கிறது, யாக்கோபுங்கிறது. யாக்கோபு ஒரிஜினலாகவே யாக்கோபாக இருந்துடக்கூடாது. அவங்க யோசிச்சு பாருங்க, பரிதானம் வாங்கிறது, அதாவது லஞ்சம் வாங்குவதும் தவறு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற. நீ கடவுளுடைய பிள்ளை, அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறாய். தேவனுடைய அதிகாரத்தை பெற்றிருக்கிற நீங்கள் லஞ்சம் வாங்கலாமா? கடவுள் உங்களுக்கு கிருபையாக அந்த போஸ்டிங்கை கொடுத்துருப்பார், கிருபையாக அந்த இடத்துல உங்களை உட்கார வச்சிருப்பார். ஒரு அரசாங்க வேலை என்பது எத்தனை பேருக்கோ கிடைக்காத ஒன்றை கடவுள் உங்களுக்கு கிருபையாக கொடுத்துருக்கிறார். அந்த ராஜாதி ராஜா கிருபையாக கொடுத்துருக்கிறார். வாழுகிற காலத்தில் அடித்தாதான் உண்டுன்னு சொல்லிட்டு, வேலையில் இருக்கும்போது சம்பாதிச்சாதான் உண்டு, சம்பாதிங்க. ஆனால் என்ன செய்யக்கூடாது தெரியுமா? லஞ்சம் வாங்கக்கூடாது. நிறைய கிறிஸ்தவ அதிகாரிகளும் கூட லஞ்சம் வாங்குகிறவர்களாக, லஞ்சத்திற்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஒரு 200 ரூபா, ஒரு 500 ரூபாயாவது கொடுத்துட்டு போங்க. எந்த வேலையாக வேணாலும் இருக்கலாம், அரசாங்கத்தில் பணி செய்கிற எந்த வேலையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். லஞ்சம் வாங்குவது தவறு. லஞ்சத்திற்கு உடன்பட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தேவனுடைய கற்பனையை மட்டும் மீறல்ல, தங்கள் சந்ததிகளுக்கும் பாவத்தை சம்பாதித்து வைத்து விட்டு போகிறார்கள். என் பிள்ளைக்கு என்னால் சொத்து சேர்த்து வைக்க முடியும், அதே போல் சாபத்தையும் சேர்த்து வைக்க முடியும். நான் நன்மை செய்தேனானால் என் பிள்ளை நன்மையிலே வாழுவான். நான் தீமை செய்து அநேகருடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களிலே அவர்களை லஞ்சம் என்கிற ஒரு காரணத்திற்காக அநேகருடைய பிள்ளைகளுடைய படிப்பு விஷயங்களிலே, ஒரு அரசாங்க அதிகாரியாக இருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், அநேக பிள்ளைகளுடைய படிப்பு விஷயங்களிலே, இந்த ஸ்காலர்ஷிப் விஷயங்களிலே, அது மட்டுமல்ல அநேக பிள்ளைகளுக்கு வர வேண்டிய அந்த உயர்வுகளிலே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லஞ்சம் வாங்குகிறார்கள். கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் உட்பட அநேகர் என்ன பண்ணுறாங்க, லஞ்சம் வாங்கிட்டு தான் வேலையை கொடுக்குறாங்க. ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும். எத்தனையோ மிஷினரிகள் பள்ளிக்கூடங்களை ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் கூட அவங்க இந்த மாதிரிப்பட்ட லஞ்சங்களை வாங்கிட்டு எந்த ஒரு வேலையில் யாரையும் அமர்த்தவும் இல்லை. நிறைய விஷயங்கள் இருக்கிறது. லஞ்சம் வாங்கி பண ஆசை உள்ளவர்களாக நடந்து நிறைய கிறிஸ்தவர்கள் தரித்திரப்பட்டு போகிறார்கள். நம்ம வாழும்போது ஒரு வேளை நல்லா இருக்கலாமா இருக்கும். ஒரு சங்கீதத்தில் கூட ஒரு சங்கீதக்காரன் இப்படி சொல்லுவார், நான் நல்லவனாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு மேன்மையும் டக்குன்னு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் தீமை செய்கிறான், அவனுக்கு எல்லாமே வருகுது, எல்லாமே கிடைக்குது. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 73வது சங்கீதத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாப் என்கிற ஒரு சங்கீதக்காரர் இவ்வாறு சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாதுன்னு சிலர் சொல்கிறாரு தெரியுமா? அது காரணம் என்ன தெரியுமா? இவருக்கு தோணின மாதிரி சிலருக்கு லேசாக தோணுது, ஆனால் அவர் தெளிஞ்சிட்டார், நிறைய பேர் தெளியலை. என்ன? சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார், ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க தெரியுமா? நான் யோக்கியனாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான் நல்லவனாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம், வட்டிக்கு கொடுக்குறான், லஞ்சம் வாங்குகிறான், அவன்லாம் நல்லா தானே இருக்கிறான், நான் மட்டும் ஏன் யோக்கியனாக இருக்கணும். இப்படியும் நிறைய பேர் இருந்துட்டு என்ன தெரியாமல் பண்ணுறது, அவங்க செய்கிறது போல் இவங்களும் செஞ்சிடுறாங்க. துன்மார்க்கன் மேலே உங்கள் மனசு பொறாமப்படக்கூடாது. துன்மார்க்கன் மேலே, அநியாயம் செய்கிறவன் மேலே உங்கள் மனசை பொறாமப்பட விடாதீங்க. பாவிகள் மேலே உங்கள் மனது பொறாமை கொள்ள வேண்டாம். அவன் நல்லா இருக்கிறது போல் தோணும். இவர் கூட அதான் சொல்கிறாரு 3வது வசனத்தில், சங்கீதம் 73 வசனத்தில், துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரர்களாகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். துன்மார்க்கனை பார்த்து பொறாமப்பட்டிருக்கிறார் மனுஷன். எதுக்காக தெரியுமா? அவர் சொல்கிறாரு, மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண் இல்லை. அவர் பார்க்குறாரு, ஜாவுற வரைக்கும் அவனுக்கு இடுக்கண் இல்லையே, அவன் நல்லா இருக்கிறான். லஞ்சம் வாங்குறவன் நல்லா இருக்கிறான், பண ஆசை உள்ளவனா வட்டி கொடுக்குறவன் நல்லா இருக்கிறான். இதை பார்த்து நிறைய ஆவிக்குரியவர்களும் கூட கெட்டு போகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு விஷயத்தை மனதிலே பதிய வையுங்கள். இவர் அப்படியே தொடர்ந்து சில விஷயங்களை சொல்கிறார் பாருங்க. அவர்களுக்கு இடுக்கணில் மரண பரியந்தம், சாகிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு இடுக்கண் இல்லை. மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். அவங்க இந்த மனுஷர்கள் படக்கூடிய கஷ்டம் அவனுக்கு வரல, அவன் நல்லா தான் இருக்கிறான்.
லஞ்சம் வாங்குறான், வட்டிக்கு விடுறான், பணத்தை தவறான வழியில் சம்பாதிக்கிறான். அவன் நல்லா தான் இருக்கிறான். அவருக்கு அதில் ஒரு பொறாமை. அவர் தான் சொல்கிறாரு, ஆகையால் பெருமை சரப்பணியை போல் அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையை போல் அவர்களை மூடிக்கொள்ளும். பெருமை இருக்குது, ரொம்ப பெருமையாக நடக்கிறார்கள். லஞ்சம் வாங்குறவனும் சும்மா அதிகாரத்தோடு கேட்குறான். எங்கே அதிகாரத்தோட பெருமையோடு கேட்கிறார்கள் லஞ்சம் வாங்குகிறவர்கள். இவர்களையெல்லாம் பார்த்து இந்த ஆசாப் என்கிற ஒரு ஆவிக்குரிய மனிதனும் சொல்கிறாரு, அவனுக்கு தான் ஒரு பிரச்சனையே இல்லையே, அவன் நல்லா தானே இருக்கிறான், அதனால் நான் அவன் மேலே பொறாமப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி அவர் நிறைய காரியங்களை சொல்கிறார். நீங்கள் அந்த 73வது சங்கீதத்தை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய விஷயங்களை அவர் சொல்லிக்கிட்டே வர்றார். அவர் சொல்கிறாரு, அவன் என்ன சொல்கிறான்னு தெரியுமா? அவர்கள் ஜனங்கள் இந்த வழியாக 11வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். லஞ்சம் வாங்குறவன், வட்டி வாங்குறவன் எல்லாம் கடவுளுடைய கண்களை மறைச்சு செயல்படுவது போல இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்கிறது போல அவர்களுடைய மனதினுடைய நினைப்பு அப்படி இருக்கிறது. அவர் சொல்கிறார், 12வது வசனத்தை வாசிக்கிறேன். இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாக இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். சுகஜீவிகள் ஆஸ்தியை பெருக பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். வட்டிக்கு எல்லா விஷயத்திலும் பணத்தை எவ்வாறெல்லாம் தவறாக சம்பாதிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் தவறாக சம்பாதிக்கிறார்கள். சுகஜீவிகள் தங்கள் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். இவருக்கு ஒரு யோசனை வருது. நல்ல ஆவிக்குரிய மனுஷனுக்கு என்ன யோசனை வருது தெரியுமா? நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினேன். நான் விருதாவாக என் இருதயத்தை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன். வட்டிக்கு விடக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, அநியாய சம்பாத்தியம் செய்யக்கூடாது, பிறனை ஏமாற்றி வாழக்கூடாது என்று சொல்லி விருதாவாக நான் இந்த காரியங்களை செய்துக்கிட்டு இருக்கிறேன். நான் விருதாவாக என் கைகளை நான் கழுவுறேன், குற்றமில்லாமையில் என் கைகளை கழுவுகிறேன் அப்படின்னு ஒரு யோசனை அவருக்கு வருது. வீம்புக்காரர்கள் மேலே பொறாமை கொள்கிறார். இப்படி பொறாமை கொண்ட மனுஷன் அவர் சொல்கிறாரு, நாள்தோறும் நான் பாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இப்படியெல்லாம் சொல்லிட்டு அவரே ஒரு உணர்த்துதலை பெற்றுக்கொள்கிறார். என்ன தெரியுமா? என்ன சொல்கிறாருன்னா, இவ்விதமாய் நான் பேசுவேன் என்று சொன்னேனானால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகி ஆவேன். நல்லா கவனிங்க. அவர் சொல்கிறாரு, அவன் நல்லா தானே இருக்கான், வட்டிக்கு விடுறவன், துன்மார்க்கமாய் பணம் சம்பாதிக்கவன் நல்லா தானே இருக்கான். அது மட்டும் கிடையாது, லஞ்சம் வாங்குறவன் நல்லா தானே இருக்கிறான், அநியாய சம்பாத்தியம் பண்ணுறவன், ஏழைகளை கொள்ளையிடுகிறான், அவன் நல்லா தானே இருக்கான். இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பேன்னா எனக்கு என்ன வரும் அப்படிங்கிறத, அதாவது ஆசாப் அவருக்கே சொல்கிறாரு, எனக்கு என்ன தெரியுமா நடக்கும்? இவ்விதமாய் நான் பேசுவேன் என்று நான் சொன்னேன். ஆனால் இப்படியாக ஆவிக்குரியவன் நான் ஏன் நல்லவனாக இருக்கணும்? அவனை போல் நானும் மாறலாமே. அவன் யோக்கியம் கிடையாது, ஆனால் அவன் நல்லா இருக்கானே. இப்படியெல்லாம் நான் பேசுவேன்னு சொன்னால் கூட, நான் பேசினா கூட அவர் சொல்கிறாரு, உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகி ஆவேன். பின் சந்ததிகள் பாதிக்கப்படும். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் சில சாபங்கள் தொடர்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் சம்பாதிச்சு வச்சது, வட்டிக்கு கொடுத்து பணத்தை மட்டும் சம்பாதிச்சு வைக்கல, லஞ்சம் வாங்கி பணத்தை மட்டும் சம்பாதிச்சு வைக்கல, அந்த பணத்தின் வழியாக சாபத்தையும் சம்பாதிச்சு வச்சுருக்கிறோம். அதை நம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கிறார்கள் அல்லவா? பணத்தை மட்டும் அனுபவிக்கல, கூடவே சாபத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். விஷத்தை குடித்தா விஷத்தினுடைய விளைவு உடம்பில் சேரதானே செய்யும். நம்ம எதை சாப்பிட்றோமோ அது உடம்பில் ரியாக்ட் பண்ணும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை சாப்பிட கொடுத்தீர்கள். உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்கிறார்கள், அது எதிலே வாழுகிறார்கள்? அடுத்தவனுடைய பணத்தில். அப்படி இருந்தால் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். லஞ்சம் வாங்குகிற அதிகாரியானாலும் சரி, அல்லனா வட்டிக்கு விடுற விசுவாசியானாலும் சரி, ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கிற நல்ல மனுஷனாக நீங்கள் இருந்தால் கூட தேவையில்லாத வருமானம் உங்கள் தொழிலில் வந்துட்டு இருக்கும்னா இன்றைக்கே ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய கரத்தில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தேவையற்ற வருமானம்,
இந்த வட்டிக்கு விடுறது, லஞ்சம் வாங்கிறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களில் தலை போட்டு சாபத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் மனம் திரும்பட்டும் கர்த்தாவே. அந்த குடும்பங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுங்க. தரித்திரத்துக்கு மேலே தரித்திரம். பணம் இருக்குது, ஆனால் தரித்திரம் விடலை. பணம் இருக்கு, எல்லாம் மருத்துவமனைக்கு போயிட்டு இருக்கு. இந்த மாதிரிப்பட்ட சாப நிலைகள் மறையட்டும். கர்த்தர் ஆளுகை செய்யும், எல்லாரையும் விடுதலையாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பெயரால் உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜா பாதையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். அல்லேலூயா.